हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி, ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். இது ராகிகுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதலாவது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா ஜமாத்தின் பார்வையில் ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்தும் உயர்வும் குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நேயர்களாகிய நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நான் ஆலிம்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முனீர் அஹமது ஹதீம் சாஹிப், ஷேக் முஜாஹித் அஹமது ஷாஸ்திரி, இந்த இருவரும் இந்த எபிசோடில் என்னுடன் கலந்துரையாடல் கொண்டு பேசுவார்கள். நேயர்களே, இன்று நாம் முஹர்ரம் எனும் புனித மாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு தனித்துவமான இடமும் சிறப்பும் உண்டு. இதே மாதத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரரான ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அஹ்லே பைத், அதாவது அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் மிகுந்த நேசம் கொண்டிருந்தார்கள். ஒருவர் காழ்ப்புணர்ச்சி மற்றும் மார்க்க பாகுபாடு எனும் கண்ணாடியை கலற்றிவிட்டு ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூல்களை படித்தால் அவர்களின் வார்த்தைகளும் எழுத்துகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அஹ்லே பைத் மீதான தூய்மையான நேசத்தின் உதாரணங்களால் நிரம்பியுள்ளதை காண முடியும். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல இடங்களில் ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி மிக உயர்வாக குறிப்பிட்டுள்ளார்கள். அஹ்லே பைத் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த அளப்பரிய அன்பு அவர்களின் எழுத்துக்களில் மிக தெளிவாக புலப்படுகிறது. இதே அன்பு மற்றும் பற்றுறுதலையே அவர்கள் ஜமாத் உறுப்பினர்களின் உள்ளங்களில் விதைத்துள்ளார்கள். இந்த எபிசோடுடைய முதல் கேள்வியை முனீர் அஹமது ஹாதிம் சாஹிபிடம் கேட்கின்றேன். ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை பற்றி எடுத்துக்கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துரைக்கும்போது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் வழி பேரனாவார் என்று கூறினீர்கள். இது மிகப்பெரிய அறிமுகமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரனாக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்களது பாட்டனார், தாய் வழி பாட்டனார். பாட்டி
ஹஜரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். ஹஜரத் கதீஜா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆவார்கள். அவர்கள் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆவார்கள். முதல் வகி இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதற்றமடைந்த போது, வீட்டுக்கு சென்றபோது ஹஜரத் கதீஜா அவர்களுக்கு முன்னால் தான் இந்த விஷயத்தை எடுத்து கூறினார்கள். முதலில் அவர்கள் உடனடியாக ஆறுதல் வழங்கினார்கள், அன்னாரை உறுதிப்படுத்தினார்கள். நீங்கள் பதற்றமடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் உயர்ந்த நல்லொழுக்கங்களை கொண்டவர் ஆவீர்கள், நீங்கள் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள், அவர்களின் சுமைகளை சுமக்கிறீர்கள். இந்த உலகிலிருந்து காணாமல் போன நல்லொழுக்கங்கள் உங்களிடம் காணப்படுகிறது என்று கூறினார்கள். உங்களை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான் என்று கூறினார்கள். ஹஜரத் இமாம் ஹுசைன் அவர்களது பாட்டி ஹஜரத் கதீஜா அவர்கள் முதலில் ஈமான் கொண்டவர்கள் ஆவார்கள். வரலாற்றாசிரியர்கள் எடுத்துரைக்கும் போது பெண்களில் முதல் முறையாக ஈமான் கொண்டவர் என்று கூறுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை கேட்டவுடன் முதல் முறையாக வீட்டுக்கு வந்தபோது ஹஜரத் கதீஜாவிடம் தான் விஷயத்தை கூறினார்கள். ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஹஜரத் அலி ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4வது கலீஃபாவாக இருந்தார்கள். ஹஜரத் அபூபக்கர் 1வது கலீஃபா, ஹஜரத் உமர் 2வது கலீஃபா, ஹஜரத் உஸ்மான் அவர்கள் 3வது கலீஃபா, ஹஜரத் அலி அவர்கள் 4வது கலீஃபா. அதன் பிறகு கிலாஃபத் ராஷிதா முடிவுக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு இருந்தது போல் ஹஜரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தந்தை ஹஜரத் அலி அவர்களுக்குள்ள சிறப்பு என்னவென்றால் அவர்கள் முதலில் ஈமான் கொண்டவர்கள் அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். அது சிறுவர்களில் முதல் முறையாக ஈமான் கொண்டவர் என்று கூறப்படுகின்றது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் எழுதும்போது, அதாவது ஹஜரத் அலி அவர்கள் வீட்டில் உள்ளவராக இருந்தார்கள். இவர் முதல் ஈமான் கொண்டாரா பிறகு ஈமான் கொண்டாரா என்ற பேச்சுக்கு இடமில்லை. வீட்டை சார்ந்தவர். ஆகவே ஹஜரத் அலி அவர்கள் ஹஜரத் இமாம் ஹுசைன் அவர்களது தந்தை ஆவார்கள். அவர்களும் முதல் ஈமான் கொண்டவர்கள் ஆவார்கள். ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நேசத்திற்குரிய மகளாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதித்த போது, நபித்துவ வாதம் புரிந்த போது ஹஜரத் ஃபாத்திமா அவர்கள் சிறுமியாக இருந்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில்தான் ஹஜரத் ஃபாத்திமா அவர்களுக்கு ஹஜரத் அலி அவர்களது திருமணம் நிகழ்ந்தது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பிள்ளை பிறந்த முதல் மகன் பிறந்தார். ஹஜரத் ஹுசைன் அவர்களது தந்தை வழி பாட்டனார் ஹஜரத் அபு தாலிப் ஆவார்கள். அபு தாலிப் அவர்கள் சஹாபி கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்களுக்கு கூறப்படாது. எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதித்த போது அன்னாருக்கு ஹஜரத் அபு தாலிப் அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். வரலாற்றில் என்ன வருகிறது என்றால், திருக்குரானில் சிலைகள் ஒன்றும் கிடையாது, அவை நரகத்தின் எரிபொருள் என்று வசனம் இறங்கிய போது காஃபிர்கள் அதை சிலைகளை வணங்கி வந்தார்கள். அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை.
அவர்கள் அனைவரும் ஹசரத் அபூ தாலிப் அவரிடம் வந்தார்கள். அன்னாரிடம், உங்களது தம்பியின் மகன் எல்லை தாண்டி விட்டார், நமது கடவுளை பற்றி இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துவதை விட்டுவிடுங்கள், ஒன்று திருத்துங்கள், இல்லது ஆதரவு கொடுப்பதை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அபூ தாலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், விசாரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் தனது பெரியப்பாவுக்கு எடுத்து கூறினார்கள். இவர்கள் எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் கூட நான் உண்மையை எடுத்து கூறுவதை விட்டு விலக மாட்டேன். இறைவன் சார்பாக எனக்கு இறங்கிய இல்ஹாமின் இறை அறிவிப்பை நான் எடுத்து கூறியே ஆவேன் என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹஸரத் அபூ தாலிப் அவர்கள், என்னோடது தம்பியின் மகனே, எனக்கு உயிருள்ளவரை நான் உமக்கு ஆதரவு கொடுப்பேன், உமக்கு ஒத்தாசை செய்வேன், உமது வேலையை தொடர்ந்து கொண்டிரு என்று கூறினார்கள். இது மிகப்பெரிய ஆதரவாகும். இதை பற்றி இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸாலா அவ்ஹாம் என்ற நூலில் இந்த அனைத்து சம்பவத்தையும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். காஃபிர்கள் வந்தது, முறையீடு செய்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியப்பாவுக்கு முன்னால் பேசியது, பெரியப்பா என்ன கூறிய பதில், ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் கஷ்ஃப் மூலமாக இந்த அனைத்து காட்சிகளையும் எனக்கு காட்டி தந்தான், எனக்கு எடுத்துரைத்தான் என்று அந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்களின் தாயார் ஆவார்கள். அவர்கள் இவர் சொர்க்கவாசி என்று கூறியிருக்கிறார்கள். இமாம் ஹுசைன், இமாம் ஹசன், அதாவது அண்ணன், இமாம் ஹுசைனுடைய அண்ணன் இமாம் ஹசன் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்தார்கள். நான் இந்த இரு குழந்தைகளையும் நேசிக்கிறேன், நீயும் நேசிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த இருவரையும் யார் நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்றும் துஆ செய்திருக்கிறார்கள். அது இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதியாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இமாம் ஹுசைன், ஹசன் ஆகியோர் அன்னார் தொழும்போது அன்னார் தொழுவார்கள், விளையாடுவார்கள். அந்த காலத்தில் பிள்ளைகளுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்னார் முன்மாதிரியை காட்டினார்கள். அந்த காலத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு கிராமத்து அரபி வந்தார். அவர் கூட எனக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், எந்த பிள்ளையும் நான் நேசிக்கவில்லை என்று கூறினார். அப்போ அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது உள்ளத்திலிருந்து இறைவன் நேசத்தை எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பேர பிள்ளைகள் மூலமாக இந்த முன்மாதிரியை காட்டினார்கள். பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று ஹதீஸில் வருகிறது, அக்ரிமு அவுலாதக்கும், அதாவது சந்ததிகளுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் என்று வருகிறது, அவர்களை நேசியுங்கள் என்று வருகிறது. இது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பத்தை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு வரலாறாகும். அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹமத் சாஸ்திரி அவரிடம் கேட்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு எத்தகையதாக இருந்தது? இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள்? இமாம் ஹுசைன் அவர்களின் ஷஹாதத் குறித்த விவரங்களை எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைவரான
இமாம் ஹுசைன் மற்றும் இமாம் ஹசன் ஆகியோரை மிகவும் நேசித்தார்கள். 2 பேருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகா கொடுத்தார்கள். பொதுவாக பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் அக்கீகா கொடுப்பார்கள். ஆனால் இமாம் ஹுசைன் மற்றும் இமாம் ஹசன் ஆகியோருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீகா கொடுத்தார்கள். பிறகு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட முதல் உணவையும் அன்னார் தான் வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அவர்கள் நேசித்த சம்பவங்களை ஹதீஸுகளில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை நான் இவர்களை நேசிக்கின்றேன், நீயும் நேசிப்பாயாக என்று கூறியிருக்கிறார்கள். பல சம்பவங்கள் ஹதீஸில் வருகிறது. இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நேசித்தார்கள் என்று திருமதியில் வருகிறது. அபு உஸமா பின் ஸைத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க நான் சென்றேன். அன்னார் மடியில் ஒன்றை வைத்திருந்தார்கள், துணியை மூடியிருந்தார்கள். அன்னாரை சந்தித்துவிட்டு என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த இருவரும் இறைவா நான் இவர்களை நேசிக்கிறேன், எவர்கள் இவர்களை நேசிப்பார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்று அன்னார் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் சஜிதாவில் செல்லும்போது இமாம் ஹசன் தலைக்கு மேல் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். ஏனென்றால் சிறு குழந்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்ற மாட்டார்கள். அன்னார் சஜிதாவிலே இருப்பார்கள். இமாம் ஹசன் அவர்களாக விலகி செல்லும் வரை சஜிதாவில் தான் இருப்பார்கள். அபு சயீத் குத்ரி அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹசன் மற்றும் ஹுசைன் சொர்க்கத்தில் உள்ள இளைஞர்களுக்குடைய தலைவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள். குழந்தை பருவம் முதல் அன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடையும் வரை அந்த 2 பேர குழந்தைகளை மிகவும் நேசித்தார்கள். இதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவின் மூலமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தின் அந்தஸ்து அடைவார் என்று தெரிய வந்தபோது திருமதியில் ஹதீஸில் வருகிறது, ஒரு பெண்மணி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் ஒரு பெண்மணி வந்தார். அவர்கள் அழுவதை கண்டார்கள். அந்த பெண்மணி காரணத்தை கேட்டபோது உம்மு சல்மா அவர்கள் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். அன்னாரது தலையும் தாடியும் மண் இருந்தது. இந்த நிலை ஏன் என்று கேட்டபோது இப்பொழுது ஹுசைன் இப்பொழுது ஷஹாதத் அடைந்த நிலையை நான் கண்டேன் என்று அன்னார் கூறினார்கள். அதே போன்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னிடம் ஜிப்ராயில் கூறினார், ஹுசைன் ஷஹீதாக்கப்படுவார் என்று ஜிப்ராயில் கூறினார் என்று அன்னார் கூறினார்கள். ஹுசைன் அவர்களை குறித்து அவர்கள் ஷஹாதத்தின் அந்தஸ்து அடைவார் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இது எப்படி நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம் சுருக்கமாக. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு முஆவியா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பிறகு அலி அவர்கள் ஷஹீதானார்கள். அதற்கு பிறகு இமாம் ஹசன் அவர்கள் பையத் வாங்கினார்கள். மக்களிடம் 5-6 மாதங்கள் கலீஃபாவாக இருந்தார்கள். இந்த பையத்தின் விளைவாக சமுதாயத்தில் கருத்து வேறுபாடு அதிகமாகி கொண்டு செல்வதை கண்டார்கள். அமீர் முஆவியாவுடன் அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். பிறகு மக்காவில் இருந்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கும் சென்றார்கள். அமீர் முஆவியா இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டதை கண்டபோது குலஃபாய் ராஷிதீனுடைய அதாவது எனக்கு பிறகு எனது மகன் கலீஃபாவாக இருப்பார் என்று அரசராக இருப்பார் என்று அறிவிப்பு செய்துவிட்டார்.
குலஃபா ரஷீதனுடைய வழிமுறையை விட்டு விலகி இவ்வாறு செய்தார். அமீர் முஆவியா அவர்கள் வஃபாத்தான பிறகு யசீது ஆட்சி அமைத்தார். அப்பொழுது இருந்த சாபிகள் இமாம் ஹுசைன் அவர்கள் 4 பெரிய சாபிகள் இருந்தார்கள். 4 பேர் மறுத்து விட்டார்கள். அதில் 4 பேரில் ஒரு ஹசரத் இமாம் ஹுசைன் ஆவார்கள். வலீத் பின் உத்துவா என்ற ஆளுநரை அனுப்பி பையத் வாங்குமாறு கூறினார். அப்பொழுது ஒரு சஹாபி அப்துல்லா பின் ஜுபைர் என்பவர் அங்கிருந்து மக்காவுக்கு வந்து விட்டார். இமாம் ஹுசைன் அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதாவது கூஃபாவுடைய பகுதியிலிருந்து எங்களிடம் நீங்கள் வருகை தாருங்கள், நாங்கள் உங்களிடம் பைய செய்கிறோம் என்று தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான கடிதங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கடிதம் எழுதினார்கள். இமாம் ஹுசைன் அவர்கள் எல்லா நிலையையும் பார்த்தார்கள். அதாவது தமது உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்தும் கூட ஒரு தீயவனுடைய கையில் பைய செய்வதை விரும்பவில்லை. இறைவழியில் உயிர் துறப்பதை அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் மார்க்கத்தில் சீர்குலைவு ஏற்படுத்தி விரும்புவதில்லை. ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது குத்துபாவில் இந்த ஷஹாதத்துடைய பின்னணியை பற்றி கூறியிருக்கிறார்கள். ஏன் இந்த ஷஹாதத் நிகழ்ந்தது? அதில் முக்கியமான கருத்து என்னவென்றால், ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களது குடும்பத்தை சார்ந்த சிலரையும் மிக கொடூரமான முறையில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துடன் இது தொடர்புடையதாக இருக்கின்றது. இறையச்சத்தில் குறைவு ஏற்படும் போது, சுயநலங்கள் மேலோங்கும் போது, மார்க்கத்தை விட உலகம் முன்னுரிமை கொடுக்கப்படும் போது இந்த நிலை ஏற்படுகின்றது. இறை அடியார்கள் இறைவனுடைய பெயரை எடுத்து களிமா கூறக்கூடிய மக்களை கொலை செய்தார்கள். இது மிக மோசமான நிலையாக இருந்தது. இமாம் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாவது விரும்பினார்கள். அதன் மூலம் அன்னாருக்கு கிடைத்த அந்தஸ்து மிக பெரியது, அதை நாம் அறிவோம். ஆனால் இதன் ஷஹாதத் மூலமாக கிடைத்த மிகப்பெரிய பலன், இஸ்லாத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பலன் என்னவென்றால், குலஃபாயே ராஷிதீன் என்பது 4 கலிஃபா என்பது தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் இஸ்லாத்தை எதிர்ப்பாளர்கள் யசீத் கூறிய விஷயத்தையும் இஸ்லாத்தின் சார்பாக எடுத்துரைத்திருப்பார்கள். அது உங்களது கலிஃபா, முஸ்லிம்களுடைய கலிஃபா யசீத் இவ்வாறு கூறினாரே என்று சான்றாக எடுத்து வைத்திருப்பார்கள். குலஃபாய் ராஷிதீனுடைய காலகட்டம் ஹசரத் அலி அவரிடம் முடிந்து விட்டது என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் கூறுகிறார்கள், இமாம் ஹுசைன் அவர்கள் தீயவனுடைய கையில் பைய செய்வதை விரும்பவில்லை. அதன் மூலமாக மார்க்கத்தில் சீர்குலைவு ஏற்பட்டுவிடும் என்பதை அறிந்திருந்தார்கள். எல்லா முஸ்லிம்களும் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களைப் போன்று பொறுமையை மன உறுதியை வழங்குவானாக இறைவன். அவர்களும் இந்த காலத்தினுடைய வாக்களிக்கப்பட்ட நபரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக என்று அன்னார் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்களை நேசித்தது அவருடைய ஷஹாதத் சம்பவம். இது சுருக்கமான பின்னணியாகும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இந்த புரோகிராமில் டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப் இந்தியாவில் இருந்து டெலிஃபோன் எண்ணில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. குரேஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப், கேள்வி கேளுங்கள். கலீஃபாவை நான் தேர்ந்தெடுப்பதாக இறைவன் திருக்குறளில் கூறுகின்றான். அமீர் முஆவியா தமது வாழ்நாளிலேயே தமது மகன் யசீதை எவ்வாறு கலீஃபாவாக நியமித்தார்? முனீர் அஹமது கதீம் சாஹிப் அவரிடம் இதற்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. கலீஃபாவை இறைவன் ஆக்குகிறான் என்பது சரியான விஷயம்தான். ஹிலாஃபத்தே ராஷிதா என்பது அது அலி அவர்களிடம் முடிவடைந்து விட்டது. அப்போதே அந்த ஹிலாஃபத்தே ராஷிதா முடிந்து விட்டது. அதற்கு பிறகு வந்த காலகட்டம் மன்னராட்சி என்று அண்ணா கூறினார்கள். எந்த அளவுக்கு என்றால் முல்கன் ஆசன் என்று கூறினார்கள். அதாவது வெட்டக்கூடிய மன்னராட்சி, துண்டிக்கக்கூடிய மன்னராட்சி என்று கூறினார்கள். அமீர் முஆவியாவுடைய காலகட்டம் ஹதீஸில் பிரபலமான ஹதீஸு, அல்லாஹ் நாடும் வரை, பெருமாள் கூறினார்கள், அல்லாஹ் நாடும் வரை நுபுவத் இருக்கும். பிறகு நுபுவத்தை தொடர்ந்த கிலாஃபத்து இருக்கும். அல்லாஹ் நாடும் வரை அதுவும் இருக்கும். அதற்கு பிறகு முல்கன் ஆசன் ஏற்படும், துண்டிக்கக்கூடிய மன்னராட்சி இருக்கும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உள்ள காலகட்டம் அது மன்னராட்சி ஆகும். அமீர் முஆவியா செய்திருந்தார் என்றால் அது சுன்னத் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது கிடையாது. நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், குலஃபாய் ராஷிதீனுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்று கூறினார்கள். இது ஹதீஸ் ஆகும். அமீர் முஆவியா குலஃபாய் ராஷிதீன் அடங்க மாட்டார். அவர் சாபிதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபிதான். அவர்களும் பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறார் தான். அது வேறு விஷயமாகும். அவர்கள் தனது மகனை தமது வாழ்நாளிலேயே அவர் எனக்கு பிறகு அரசராக இருப்பார் என்று கூறினார்கள். அவர் கலீஃபா என்று நாம் கூற மாட்டோம். எனது ஆட்சியில் அமர்வார், எனது பிரதிநிதியாக இருப்பார் என்று அவர் கூறினார். அமீர் முஆவியா அவர்கள் அந்த காலத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இருந்து குழப்பங்கள் நிறைந்த அந்த காலகட்டம், குழப்பம் ஆரம்பித்திருந்தது. இஸ்லாத்தின் எதிரிகள் சுற்றி இருந்த ஆட்சிகள், ரோமானிய அரசு, பாரசீக அரசு, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இவர்களும் எதிரிகளாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டபோது அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். ஹஸரத் அலி அவர்கள் ஷஹீதான போது ஹாரிஜிகள் உருவாகிவிட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்துடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. இஸ்லாத்தையும் இஸ்லாத்திய ஆட்சியும் அவர்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் விரும்பினார்கள். அந்த ஹாரிஜீன்கள் திட்டமிட்டு ஒரே இரவில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜருக்கு பிறகு கொலை செய்ய வேண்டும், ஷஹீதாக்க வேண்டும். மிஸ்ரில் காஹிராவில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அம்ர் பின் ஆஸ் ஆளுநராக இருந்தார். அவரையும் கொலை செய்ய வேண்டும், ஷஹீதாக்க வேண்டும். அமீர் முஆவியா தமாஸ்கஸில் இருந்தார், அவரையும் ஷஹீதாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்பொழுது மொபைலுடைய காலகட்டம் கிடையாது. நூற்றுக்கணக்கான மைல் தொலைவு தமாஸ்கஸில், குஃபாவில்
இந்த நூற்றுக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தும் கூட அவர்கள் திட்டமிட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் டியூட்டி கொடுத்தார்கள். நீங்கள் இன்ன நபரை கொள்ள வேண்டும், நீங்கள் இன்ன நபரை கொள்ள வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்து காட்டினார்கள். அலி அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருந்தான். அமீர் முஆவியா ஷஹீத் ஆக்கத்திற்கு முயற்சி செய்யப்பட்டது. அவர்கள் தப்பிவிட்டார்கள். அமர் பின் ஆஸ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஃபஜர் தொழுகைக்கு செல்ல முடியவில்லை. அவர்களும் தப்பித்து விட்டார்கள். எந்த அளவு நூற்றுக்கணக்கான மைல் தொலைவில் இருந்தும் கூட எப்படி பிளான் செய்தார்கள், எப்படி திட்டமிட்டார்கள் என்று பாருங்கள். இன்றைய காலகட்டம் கிடையாது. அது மார்க்க ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடுமையான எதிர்ப்பு இருந்த இஸ்லாத்திற்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அமீர் முஆவியா அவர் அரசராக இருந்தார். நான் எனது ஆட்சியை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, மக்களிடம் எப்படி உறுதிப்படுத்துவது என்பதை அவர் திட்டமிட்டிருக்கலாம். தனது மகனை யசீதை பிரதிநிதியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அவரது வழிமுறை அது சரியில்லை தான். ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதுக்கு பைய செய்யவில்லை. அவரது வழிமுறை சரியானதா இல்லையா என்று நாம் இப்பொழுது பேச வேண்டாம். அது சரியானதல்ல. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதை குறித்து நாம் பேசி வருகிறோம். யசீதை குறித்து மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவனது செயல்கள் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. உலகத்தின் புழுவாக இருந்தான், உலகவாதியாக இருந்தான். அமீர் முஆவியா அப்போதைய சூழ்நிலையை சிந்தித்து பார்த்து தமது மகனை யசீதை மன்னராக ஆக்கினார். ஆனால் யசீத் இப்படிப்பட்ட தீயவனாக மாறிவிடுவான் என்று அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறும்போது அமீர் முஆவியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ஆவார்கள். அவர்கள் பெரும் பெரும் தியாகங்களை செய்திருந்தார்கள். ஆனால் யசீது உலகவாதியாக இருந்தான், மிக மோசமானவனாக இருந்தான், தீயவனாக இருந்தார். இமாம் ஹுசைன் அவர்கள் ஒரு தீயவனுடைய கையில் பைய செய்வதை விரும்பவில்லை. அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அவர்களது அந்த உயிர் தியாகம் ஷஹாதத் கியாமத் வரையிலும் நிலை பெற்று இருக்கிறது. ஹிலாஃபத் என்பது அல்லாஹ் விருப்பத்திற்கு இணங்க தான் நடக்கிறது. அல்லாஹ் தான் கலீஃபாவை உருவாக்குகிறான். எவ்வாறு யசீத் கலீஃபாவாக ஆனார் என்றால் அது ஹிலாஃபத் ரஷீதாவுடைய காலகட்டம் கிடையாது. ஹிலாஃபத் ரஷீதாவுடைய காலகட்டம் ஹஸரத் அலி அவர்களுடைய முடிவுக்கு வந்து விட்டது. அதன் பிறகு மன்னராட்சி ஏற்பட்டது. அந்த மன்னராட்சியில் ஒரு மன்னர் தமது ஆட்சியை தொடர செய்வதற்கு தனது மகனை ஆக்குவது போன்று அமீர் முஆவியா ஆக்கினார். ஜஸாக்கல்லா. இன்னொரு டெலிஃபோன் காலர் நம்முடன் இணைந்திருக்கிறார். பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபு ஜமான் சாஹிப் இப்பொழுது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆரிஃபு ஜமான் சாஹிப், கேள்வியை கேளுங்கள். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எனது குரல் வருகிறதா? குரல் வருகிறது, நீங்கள் கேள்வியை கேளுங்கள். ஜஸாக்கல்லா. எனது கேள்வி என்னவென்றால், ஹஸரத் அலி அவர்களுக்கு பிறகு ஹஸரத் ஹசன் அவர்களுடைய கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இஸ்லாமிய வழிமுறைப்படி இருந்ததா? அவர்களை 5வது கலீஃபா என்று கூறலாமா? ஜஸாக்கல்லா. ஷேக் முஜாஹித் அஹமது சாஸ்திரி அவரிடம் இதன் கேள்விக்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லா. ஹஸரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது இஸ்லாமிய வழிமுறைப்படி ஏற்படப்பட்ட இஸ்லாமிய வழிமுறைப்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதா என்பதாகும். இஸ்லாமிய வழிமுறை எப்படி என்றால், ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தமது காலத்திலேயே ஹஸரத் உமர் அவர்கள் கலீஃபாவா ஆவார்கள் என்று முன்னரே கூறிவிட்டு வரார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்திற்கு முன்பு
ஒரு கமிட்டியை உருவாக்கினார்கள். அந்த கமிட்டி மூலமாக கலிஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் ஷஹீதான போது, ஹஸ்ரத் அலி அவர்கள் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அங்குள்ள சாபிகள் மக்கள் ஒன்றிணைந்து ஹஸ்ரத் அலி அவர்கள் கையில் பையில் செய்தார்கள். 3 வழிமுறை. இமாம் ஹசன் அவர் கலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது 3வது வழிமுறைக்கு ஏற்ப இருந்தது. ஹஸ்ரத் அலி அவர்கள் ஷஹீதான போது ஹிஜ்ரி 40 ஷஹீதானார்கள். 661 ஆண்டு. இமாம் ஹசன் கூஃபாவில் இருந்தார்கள். பெரும் சாபிகளும் இருந்தார்கள், தாபீர்களும் இருந்தார்கள். நீங்கள் இடம் பையத்து வாங்கள் என்று ஹஸ்ரத் ஹசன் அவர்களும் கூறினார்கள். ஐந்து மாதம் 6 மாதங்கள் கலிஃபாவாக இருந்தார்கள். என்னிடம் சில மக்கள் பைய செய்திருக்கிறார்கள், அமீர் முஆவியிடம் சில பைய செய்திருக்கிறார்கள். இதன் விளைவாக உம்மத்தில் பிளவு அதிகரித்து கொண்டே செல்வதை கண்டார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் அவருடைய ஷாதத்திலிருந்து ஹஸ்ரத் அலி அவர்களின் ஷாதத்து வரை பெரும் போர்கள் முஸ்லிம்களுக்கிடையே பெரிய போர்கள் நடந்துவிட்டன. முஸ்லிம்கள் ஷஹீதாய் கொண்டே சென்றார்கள். ஆகவே நான் எனது கிலாஃபத்திலிருந்து விலகிவிடுகிறேன். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சமரசம் ஏற்பட்டுவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஒரே கையில் அவர்கள் முஸ்லிம்கள் இணைந்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் அந்த சமரசம் செய்து கொண்ட வருடத்தை சுலஹ் என்று கூறுகிறார்கள், சமாதான மாதம் என்று கூறுகிறார்கள், சமாதானம் ஏற்பட்ட மாதம் என்று கூறுகிறார்கள். குலஃபாய் ரஷீதுடைய வழிமுறைக்கேற்ப கலிஃபா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். பழைய விஷயங்கள் பேசப்படக்கூடாது என்று கூறினார்கள். சமுதாயம் ஒரே கையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதன் மூலமாக மறுபடியும் அன்னாரது எண்ணம் சரியாகத்தான் இருந்தது. மறுபடியும் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிர்ருல் ஹிலாஃபா என்ற தமது நூலில், அரபி நூல், அதில் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது மிகவும் சரியான விஷயம்தான். ஹிலாஃபத்தை விட்டு அவர்கள் விலகுவதற்கு முன்பு பல பேர் ரத்தம் சிந்தியிருப்பதை கண்டார்கள். இன்னும் ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று விரும்பினார்கள் என்று நான் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு இடத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அதாவது ரத்தம் சிந்தக்கூடாது என்று ஹஸ்ரத் ஹசன் அவர்கள் விரும்பினார்கள். தீயவனுடைய கையில் பைய செய்யக்கூடாது என்று ஹுசைன் விரும்பினார்கள். 2 பேர் செய்ததும் சரிதான். ஜிசாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு 3வது கேள்வியை முனீர் அஹமது காதிம் சாஹிபிடம் கேட்கிறேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்களின் அந்தஸ்து மற்றும் உயர்வு குறித்து என்ன கூறியிருக்கிறார்கள்? எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜிசாக்குமுல்லா. ஹஸ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்களை குறித்து கூறியது, அன்னாருடைய சொற்களில் நான் கூறுகிறேன். ஹுசூர் கூறுகிறார்கள், நமது கொள்கை என்னவென்றால், யஸீது அசுத்தமானவன், உலகத்தின் புழுவாக இருந்தான். ஒருவரை நம்பிக்கை கொண்டவர் என்ற எந்த பொருளில் நாம் கூறுகிறோமோ அது அவனுக்கு பொருந்தாது. காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் தோமினோ வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அரபிகள் கூறுகிறார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுகிறார்கள். நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுங்கள், கட்டுப்பட்டு விட்டோம் என்று நீங்கள் கூறுங்கள்.
ஈமான் கொண்டோம் என்று கூறவில்லை. சூரா ஹுஜராத்துடைய வசனமாகும். நம்பிக்கை கொண்டவர் எவரது உள்ளத்தில் ஈமான் எழுதப்பட்டதோ அவர் ஈமான் கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். இறையச்சத்தின் நுட்பமான மென்மையான வழியில் நடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தில் அவர்கள் திளைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் தடையாக இருக்கின்ற அனைத்தையும் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவாளி யசீதுக்கு இது எல்லாம் எங்கே கிடைக்கும்? உலக நேசம் அவனை கூடனாக்கி விட்டது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தூய்மையானவராகவும் பரிசுத்தமானவராகவும் இருந்தார்கள். மேலும் சந்தேகத்திற்கிடமின்றி அல்லாஹ் தன் கரங்களால் தூய்மைப்படுத்தி தன் அன்பினால் நிரப்பிய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களில் அவர்களும் ஒருவராவார். அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகளின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் மீது ஓர் அணுவளவாவது பகைமை பாராட்டுவது ஈமானை இழப்பதற்கு காரணமாகிவிடும். இந்த இமாமின் இறையச்சம், இறை அன்பு, பொறுமை, மன உறுதி, தூய்மை மற்றும் இறைவணக்கம் ஆகியவை நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். அவர்களுக்கு எதிரியாக இருக்கும் உள்ளம் அழிந்துவிட்டது. தனது செயல்பாடுகள் மூலம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்தும் உள்ளம் வெற்றியடைந்து விட்டது. மேலும் ஒரு தெளிவான கண்ணாடியில் அழகான மனிதனுடைய உருவம் இருப்பது போன்று அந்த நல்லடியார்களை பற்றிய எண்ணம் தோன்றிவிடுகின்றது, தெளிவாகிவிடுகின்றது. இந்த உலகத்தின் கண்களால் அடையாளம் காண முடியாது. ஏனென்றால் உலகத்தை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறார்கள். இமாம் ஹுசைனை பற்றி கூறுகிறார்கள், உலகத்தின் கண் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. ஏனென்றால் உலகத்தை விட்டு விலகியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் ஹுசைன் அவர்களது ஷஹாதத்துடைய காரணமாக இருந்தது. உலகம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. சுருக்கமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் அவர்களையோ தூய்மையடைந்த சான்றோர்களையோ இழிவுபடுத்துகிறாரோ அவமதிக்கிறாரோ அவர் தமது ஈமானை இழக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் அந்த நபருக்கு எதிரியாகி விடுகின்றான். தமது அடியார்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எதிரியாகி விடுகின்றான். ஆகவே இந்த இடத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மேற்கோளை வாசித்து காட்டினேன். அதில் நான் அதை சுருக்கமாக மீண்டும் கூறிவிடுகின்றேன். இமாம் ஹுசைன் தூயவர் ஆவார், பரிசுத்தமானவர் ஆவார். அவர் இறைவன் தமது கரங்களால் கைகளால் தூய்மைப்படுத்திய மக்களை சேர்ந்தவர் ஆவார். சொர்க்கத்தின் தலைவர்களில் ஒருவர் ஆவார். அவர்களது தூய்மை, மன உறுதி, இறை அன்பு, பொறுமை, இறைவணக்கம் ஆகியவை நமக்கு முன்மாதிரியாகும். உலகம் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்ற உலகத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். இதுதான் ஹுசைன் அவர்கள் ஷஹாதத்திற்கு காரணமாக அமைந்தது. இமாம் ஹுசைனையோ அல்லது தூய்மையான சான்றோர் எவரையாவது ஒருவர் இழிவுபடுத்துகிறார் என்றால், அவமதிக்கும் சொற்களை அவர்களை குறித்து பயன்படுத்துகிறார் என்றால் அவர் தமது ஈமானை இழக்கிறார். இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் ஆவார்கள். நேர்வழியின் தலைவர்களாக இருந்தார்கள் இவர்கள். அவர் சந்தேகத்திற்கிடமின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததி ஆவார்கள். இரண்டு வகையிலும்
பெருமாள் சந்ததி ஆவார்கள். அதாவது ஹஸ்ரத் மசீமோது அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது குடும்பத்து அதாவது சந்ததிகளாக இருப்பது பெருமாள் ஸல்லல்லாஹு அவர்கள் பௌதீக ரீதியாகவும் சந்ததியாக இருந்தார்கள். இதுவும் ஒரு அந்தஸ்து தான். ஆனால் உண்மையான மேன்மை என்பது, உண்மையான தகுதி, உண்மையான அந்தஸ்து என்பது ஆன்மீக ரீதியாக சந்ததியாக இருப்பது தான் உண்மையான விஷயமாகும். இந்த வகையிலும் அவர்கள் இருந்தார்கள். அஹ்மதியா ஜமாத் இதற்கு தான் முன்னுரிமை வழங்குகிறது. இந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லே பைத் தமது பற்றி குறிப்பிடும்போது பௌதிகமாக உள்ள மக்களை மட்டும் கூறவில்லை. இவர்கள் பௌதிக ரீதியாக யாரெல்லாம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கவில்லையோ அவர்களையும் அஹ்லே பைத் என்று கூறியிருக்கிறார்கள். சல்மான் ஃபார்சி அவர்களை குறித்து இந்த அகல் போரின் போது மதீனாவில் இருந்து கொண்டு நாம் போர் செய்யலாம், ஈரானில் நாங்கள் இப்படி தான் போர் செய்வோம், அகல் போர் நடத்துவோம், நாம் ஒரு மதீனாவை சுற்றி அகல் தோண்டுவோம் என்று சல்மான் ஃபார்சி அவர்கள்தான் ஆலோசனை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்பட்டது. அது எங்கிருந்து மக்கள் மதீனாவுக்குள் நுழைய முடியுமோ அந்த பகுதியிலெல்லாம் அகல் தோண்டப்பட்டது. 10 அடி இடைவெளியில் 10 அடி மக்களிடம் 10 நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது சல்மான் ஃபார்சி அவர்கள் இந்த ஆலோசனை கொடுத்தார்கள். சல்மான் ஃபார்சி எங்களை சேர்ந்தவர், முஹாஜிர்கள் அவர் சல்மான் ஃபார்சி எங்களை சேர்ந்தவர் என்று 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். அதாவது இவர்கள் நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள், நம்முடன் இணைத்துக்கொள்வோம் என்று 2 பிரிவும் முயற்சி செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபார்சி அவர்களை குறித்து, சல்மானும் என்ன அகலே ஃபாரிஸ், சல்மான் எம்மை சார்ந்தவர், அகலே பையத்தை சார்ந்தவர் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சாராதவர் தான், ஆனால் அவர்களது தூய்மை, மன உறுதி, இறையச்சம் இதை கருத்தில் கொண்டு அகலே பையத்தை சார்ந்தவர் என்று அன்னார் கூறினார்கள். இதில் உள்ள இன்னொரு விஷயம் என்னவென்றால், முன்னறிவிப்பு அடிப்படையில் இருந்தது. சூரா ஜுமாவுடைய வசனம் இறங்கிய போது வாஹரீன மின்ஹும் லம்மா இலஹக்கு பிஹும் வஹுல் அசீசுல் ஹக்கீம் என்ற வசனம் இறங்கிய போது சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஹரீன் என்பவர் யார் என்று கேட்டபோது, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிப்பாகும், சஹீஹ் புகாரியில் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் 3 முறை கேட்ட பிறகு சல்மான் ஃபார்சியுடைய தோளின் மீது கை வைத்து லவ்கானல் ஈமானும் முஅல்லகன் பிசுரையா லனா லஹு ரஜுலுன் அவர் ரிஜாலுன் மின் ஹாவுலாயி என்று கூறினார்கள். ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் சல்மான் ஃபார்சியுடைய சமுதாயத்திலிருந்து ஒருவரோ சிலரோ கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து இதை ஈமானை திரும்ப கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். சல்மான் ஃபார்சி அஹ்லே பைத்தை சார்ந்தவர். இமாம் மஹ்தி மசீமோது அவர்கள் தோன்றுவார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த வகையில் இமாம் மஹ்தி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவராக ஆகிவிடுகிறார்கள். அதாவது இமாம் மஹ்தி அஹ்லே பைத்தை சார்ந்தவர் என்பது ஆன்மீக அடிப்படையிலாகும். ஆன்மீக அடிப்படையில் நாம் அஹ்லே பைத்தை இருப்பதை நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று ஹஸரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஷியா மக்கள் பௌதிக ரீதியாக அஹ்லே பைத்தை இருப்பதாக வாதிக்கிறார்கள். சுன்னத்து ஜமாத் மக்கள் சாபிகள் வம்சம் என்று கூறுகிறார்கள். இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையான மனைவிகள்.
சா சாபிகள் ஆகிய அனைவருமே அஹ்லே பைத்தை சார்ந்தவர் தான். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லே பைத்தை சார்ந்தவர் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி தம்முடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள். அஹ்மதியா ஜமாத் அந்த கருத்து நிலை பெற்றிருக்கிறது. ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வி ஷேக் முஜாஹித் அஹ்மத் சாஹிப் சாஸ்திரியிடம் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் சிறப்பு மற்றும் இம்மாதத்தில் அதிக அளவில் துரூது ஷரீஃப் ஓதுவது குறித்து வழங்கியுள்ள மிக முக்கிய அறிவுரைகளை விபரமாக எடுத்துக்கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, தற்போது நாம் முஹர்ரம் எனும் அருளுக்குரிய மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். முழு வருடமும் எல்லா மாதமும் எல்லா நாட்களையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கின்றான். அதற்கு எந்த பெயரையும் நீங்கள் கொடுக்கலாம். முஹர்ரம், ரஜப் என்ற பெயரும் கொடுத்து கொள்ளலாம். இறைவன் உருவாக்கியது தான். ஆனால் இந்த இறைவன் படைத்த நாட்களில் சில நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கின்றன, சில சம்பவங்களை நினைவுபடுத்துகின்றன. சூரா இப்ராஹிமில் அல்லாவின் நாட்களின் பக்கம் கவனமூட்டுங்கள் என்று கூறியிருக்கின்றான். முஹர்ரமுடைய நாட்கள் இந்த மாதம் அல்லாஹ்வுடைய நாட்களில் அடங்கும். இந்த முஹர்ரம் மாதத்தில் இறுதி காலத்தில் வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட மசீகை பற்றிய முன்னறிவிப்பு உள்ளது. முஹர்ரம் மாதத்தில் 2 சம்பவங்களை, முக்கியமான சம்பவங்களை காணப்படுகின்றது. ஒன்று, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஷஹாதத் நடந்தது. இன்னொரு சம்பவம் இமாம் ஹுசைன் அவர்களது ஷஹாதத் சம்பவமாகும். முஹர்ரம் மாதத்தில் அவருடைய தூய்மையை குறித்து ஹதீஸில் பார்க்கும்போது இதனுடைய தூய்மை குறித்து பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. ரமலான் மாதத்திற்கு பிறகு எல்லா மாதத்திலும் மேன்மையான மாதம் முஹர்ரம் மாதம் என்று அன்னார் கூறினார்கள். ஜுல் காதா, ஜுல் ஹஜ்ஜா போன்ற மாதங்களும் முக்கியமான மாதம். அதே போன்று 4 முக்கியமான மாதங்களில் ஜுல் காதா, ஜுல் ஹஜ்ஜா, முஹர்ரம் என்றும் அன்னார் கூறியிருக்கிறார்கள். முஹர்ரமுடைய கண்ணியத்தை இது புரிய வைக்கின்றன. ரமலானுக்கு பிறகு முக்கியமான மாதம் முஹர்ரம் மாதமாகும். இந்த மாதத்தில் உள்ள அருள்களை பெறுவதற்கு, இறைவனுடன் நமது தொடர்பை உறுதியாக்குவதற்கு, இறைவனுடைய நெருக்கத்தில் இன்னும் முன்னேறுவதற்கு துரூத் ஷரீஃப் ஓதுவது அவசியமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓதும்போது இந்த அருளுக்குரிய மாதத்தில் அல்லாஹ்வுடைய நாட்களான இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இன்னும் மனிதன் முன்னேறி கொண்டே செல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக குடும்பத்தில் இணையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கின்றது. எந்தளவு ஒரு மனிதன் எந்தளவு துரூத் ஷரீஃப் ஓதுவாதோ அந்தளவு அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக குடும்பத்தில் இணைந்து கொண்டே செல்வார். நமது அஹ்மதியா ஜமாத்துடைய 4வது கலீஃபா ஹஸ்ரத் மிர்சா தாஹிர் அஹ்மத் ரஹிமஹுல்லா தாலா அவர்கள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் கூறினார்கள், தற்போது முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருடன் அன்னாரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருடன் இணைந்திருக்க வேண்டும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய குடும்பத்துடைய விஷயம் இன்னொரு தனிப்பட்ட விஷயமாகும்.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அஹ்மதியா ஜமாத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்களில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக துரூத் ஓத வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பௌதிக சந்ததியும் ஆன்மீக சந்ததியுமான இமாம் ஹுசைன் அவர்கள் இந்த மாதத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நமது 5வது கலிஃபத்துல் மஸீஹ் மினஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் 2 ஜனவரி 2009 தரூத் ஷரீஃப் ஓதுவதன் பக்கம் முஹர்ரம் மாதத்தில் ஓதுவதன் பக்கம் கவனமூட்டினார்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முஹர்ரம் தொடர்பாக இன்னொரு விஷயத்தின் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாட்களில் இம்மாதத்தில் தரூத் ஷரீஃப் அதிகமாக ஓதுங்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது சிறந்த வழிமுறையாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை ஊழியர் அதிகமாக தரூத் ஷரீஃப் ஓத வேண்டும் என்று கவனமூட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தரூத் ஓதுவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு, அது பலன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அதாவது வெறும் நாவளவில் தரூத் ஓதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரூத் அனுப்புகிறீர்கள் என்றால் அன்னாரது அந்தஸ்தையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது முஹர்ரமுடைய இந்த குறிப்பான மாதத்தில் துரூத் ஓத வேண்டும் என்று ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கவனமூட்டி இருக்கிறார்கள். ஜமாத்தினர்கள் ஹுசூருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இந்த மாதத்துடைய முஹர்ரம் மாதத்துடைய மீதம் இருக்கின்ற நாட்களில் அதிகமாக துரூத் ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இந்த எபிசோடுடைய நிறைவு அடைந்து விட்டோம். நிகழ்ச்சியின் இறுதியில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூய்மையானவர்களாகவும் பரிசுத்தமானவராகவும் இருந்தார்கள். மேலும் சந்தேகத்துக்கிடமின்றி அல்லாஹ் தன் கரங்களால் தூய்மைப்படுத்தி தன் அன்பினால் நிரப்பிய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களில் அவர்களும் ஒருவராவார். அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகளின் தலைவர்கள் ஒருவராவார். அவர்கள் மீது ஓர் அணுகுளவாவது பகைமை பாராட்டுவது ஈமானை இழப்பதற்கு காரணமாகிவிடும். இந்த இமாமின் இறையச்சம், இறையன்பு, பொறுமை, மன உறுதி, தூய்மை மற்றும் இறைவணக்கம் ஆகியவை நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். அவர்களுக்கு எதிரியாக இருக்கும் உள்ளம் அழிந்து விட்டது. மேலும் தமது செயல்களின் மூலம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்தும் உள்ளம் வெற்றியடைந்து விட்டது. மஜ்மு இஷ்திஹாரா தொகுதி 2 பக்கம் 654. இன்னொரு இடத்தில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ரத் அலி மற்றும் ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடன் தமக்குள்ள ஆன்மீக ஒற்றுமையை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், எனக்கு அலி மற்றும் ஹுசைனுடன் ஒரு நுட்பமான ஒற்றுமை உண்டு. இந்த ரகசியத்தை கிழக்கு மற்றும் மேற்கின் இறைவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். நிச்சயமாக நான் அலி அவர்களையும் அவர்களை இரு புதல்வர்களையும் நேசிக்கின்றேன். மேலும் அவ்விருவரையும் பகைப்பவனை நானும் பகைக்கின்றேன். சிறுல் கிலாஃபா ரூஹானி ஹசாயின் தொகுதி 8 பக்கம் 359. நேயர்களே, இத்துடன் இந்த எபிசோடு நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் நாம் இதே தலைப்புடன் ஆஜராகுவோம். அதுவரை எங்களுக்கு விடை கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया